நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவையில் இயங்கி வந்த தொழிற்சாலைகளில் பிரபலமான எவரெஸ்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் இயங்காமல் நின்று போனது. இங்கே ராக்கெட் அணு உலை, ராணுவ தளவாடங்கள் மற்றும் பல துறைகளை சார்ந்த உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து வந்தது. இங்கு அப்போது 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். இவர்களுக்கு சேர வேண்டிய சட்டப்படியான தொகையை கொடுக்க உச்சநீதிமன்றத்தில் தற்போது உத்தரவாகியுள்ளது. இதில் 39 வருடங்களுக்கு வட்டியும் சேர்த்து தொகையை பெற உத்தரவு. 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்பதும் தெரியவில்லை. ஆகையால் இச்செய்தியின் மூலமாக எவரெஸ்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் பணிபுரிந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவால் கிடைக்கும் தொகை பெரும் உதவியாக இருக்கும். கீழே இருக்கும் அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கேதையரும்பு, ஜவ்வாதுப்பட்டி ஊராட்சிகளில் அங்கன்வாடி மையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, எல்லப்பட்டி ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் 200 வீடுகளும், ஒட்டன்சத்திரத்தில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த காய்கறி வணிக வளாகமும், குழந்தை வேலப்பர் கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டு வரும் கிரிவலப்பாதை ஆகியவை குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினர். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS அறிவித்துள்ளார். சென்னையில் 60,000 பேருக்கும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்து 87,000 பேருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட உள்ளது. இதனால் புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் அனைவருக்கும் இலவச பட்டா கிடைக்கும். தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தலைமையில் புதிய விரிவான சிற்றுந்து திட்டம் 2024 தொடர்பாக மதுரை, கோயம்புத்தூர், விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களுக்கு உட்பட்ட மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் நடைபெற்றது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.